பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் சமீபத்தில் முடிவடைஞ்சது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதில் கானா வினோத் அவர்கள் தான் நிச்சயமாக டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அவர் பணப்பீட்டை எடுத்துகிட்டு வெளியில் வந்தது எல்லோருக்குமே ஷாக்காகி இருந்தது. அவருடைய ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது. நிறைய பேர் அரோரா சொன்னாங்க, இல்லை அவருடைய பிரெயினை வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அவர் மறுத்து பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, யாருமே என்னுடைய முடிவுக்கு காரணமே கிடையாது, நான் மட்டும்தான் காரணம். ஏன்னா எனக்கு தேவை இருக்குது. ஏன்னா அடுத்து நான் ஃபைனல் போகிறேனே இல்லையோ, வின் பண்ணுறேனோ இல்லையோ, என்னுடைய ஃபேமிலிக்கும் சரி எனக்கும் சரி இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நான் முடிவு பண்ணினேன். அதனால் யாருமே என்னுடைய முடிவுக்கு காரணம் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருந்தார். சமீபத்தில் தன்னுடைய ரசிகர்களுக்காக அவர் பார்த்திங்கன்னா லைவ் வந்திருக்காரு. அதில் பல விஷயங்கள் பேசியிருந்தார். இன்னொரு விஷயம், கமருதீன் அவர்கள் கூட நான் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிக் பாஸ் வீட்லேயும் அப்படி தான் இருந்தேன், இங்கேயும் அப்படி தான் இருக்கிறேன். பிக் பாஸ் வீடு எனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கு. யதார்த்தமாக இருக்கிறது, எப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் அதில் நான் கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். நான் ரொம்பவே இப்போ மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் கூட அவர் சொல்லியிருந்தார். அதில் கூட உங்களுடைய மனைவி பாக்யா பார்த்துருந்தா எந்த விஷயத்திற்காக உங்களை இதை செய்யக்கூடாதுன்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டப்போ கூட அவர் சொல்லியிருப்பார், நான் திவ்யாவை கட்டி பிடிச்சப்ப அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே யதார்த்தமாக அவர் பேசியிருந்தார். அதுக்கப்புறமாக கமருதீன் அவர்கள் கூட நட்பு நான் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்னு நினச்சேன். பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தும் கூட அது தொடருது, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு ரசிகர் கேட்டாங்களாம், நீங்கள் கமருதீன் அவர்களை பாரு கூட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களே, ஆனால் இப்போ வெளியே அவர் பேச தானே செய்கிறாரு அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு கானா வினோத்னா, நான் உள்ளுக்குள்ளே தான் பேச வேணான்னு சொன்னேன். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய நம்மளுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, அதை மீறி 2 பேருமே நடந்துக்கிட்டாங்க. அப்போ நம்மளுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும்போது அதை தாண்டி நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பார்த்திங்கன்னா ஒரு எண்ணமாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டாக நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன். அதை தவிர்த்து 2 பேருமே வெளியில் வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அதில் எனக்கு எந்த விதமான ஊட தலையிடுறதுக்கான ரைட்ஸே கிடையாது அப்படின்னு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஓப்பனாக பேசியிருந்தார். இப்போது வினோத் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.